செந்தாமட்டினுடைய கண்டினியூஷனாக டார்ஷன் என்ற தலைப்பில் உள்ள பகுதிகளை பார்க்கலாம். ஓகே, நான் ப்ரொஃபசர் கந்தசாமி, டைரக்டர் ஆஃப் எஸ்கேபிசி டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமி கோயம்புத்தூர், and on behalf of the academy and the channel which is known as Civil Engineering Tamil Vandi Paida, welcome you all for this video. ஓகே, இந்த வீடியோ லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்க ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து கொள்ளுங்கள். பர்டிகுலரி இந்த வீடியோவுக்கு தேவைப்படுகிற ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன்னு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் வந்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த டார்ஷனல் ஈக்குவேஷன் வில் கண்டெய்ன் எ டேர்ம் விச் இஸ் கால்டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை அந்த வீடியோவை பார்த்துவிட்டு இதை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியில் வந்து வழக்கம் போல் வந்து இந்த இதற்கு டிஎன்பிசி கேள்விகளைக்கும் அதற்கான பதில்களையும் இந்த வீடியோவில் இறுதியில் பார்க்கலாம். ஸோ டார்ஷனல் ஈக்குவேஷன் என்றால் என்ன, பவர் டிரான்ஸ்மிட்டட் பை த டார்ச், இந்த மாதிரி 2 மேஜர் தலைப்புகளில் தான் நிறைய மாற்றி மாற்றி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த தலைப்புகளை வந்து மாத்திரம் பார்த்துவிட்டு நாம் நேரடியாக கேள்விகளுக்கு சென்று விடலாம். வாங்கள் நாம் வந்து வீடியோவுக்கு செல்லலாம். ஓகே, இந்த டார்ஷன் என்பது எப்படி மொழிபெயர்க்கப்படலாம்? ஓகே, திருக்கும் விசை, முறுக்கும் விசை அல்லது முறுக்கு விசை என்று வந்து இதற்கு முன்னால் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஓகே, இப்போ எதையாவது வந்து நாம் வந்து சுழற்ற வேண்டும் என்றால் நாம் இப்போது வந்து சப்போஸ் முறுக்குதல் என்றால் 2 முனைகளில் வந்து பிடித்து கொண்டு நாம் வந்து ஒரு தண்டையோ இல்லை ஒரு கயரையோ இல்லையோ கயிறு திருத்தல் என்ற தொழிலுக்கே மூல காரணமே இந்த இதுதான், டார்ஷன் தான். மகாத்மா காந்தி வந்து அந்த தக்களியிலும் ராட்டையிலும் நூல் நூற்றார்ல, அந்த நூல் நூற்புக்கு வந்து பேசிக்கலே வந்து காரணமே வந்து இந்த சுழற்றுகின்ற விசை, இல்லைன்னா திருக்கும் விசை. ஓகே, அந்த தொய்வாக இருக்கிற நூலை வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை முறுக்கி அந்த த்ரெட்டை வந்து இது பண்ணும்போது தான் நாம் வந்து இது பண்ண முடியும். ஓகே, நீங்கள் சிறு வயதிலே பம்பரம் விளையாடிப்பீர்கள், அந்த கயிறெல்லாம் நாம் முறுக்கு கயிறு என்று போகிறோம். அது இப்போது இந்த ட்விஸ்டட் பார் இருக்குல்ல, டார் ஸ்டீல்னாலே அது வந்து ட்விஸ்டட் டிஃபார்ம்டு பார்ஸ் தான் சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ டிஃபார்ம்டு பார்ஸ், கோல்ட் ட்விஸ்டட் டிஃபார்ம்டு பார், சிடிடி பார்ஸ்னு பேர். ஸோ அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து உற்பத்தி செய்வதற்கும் நாம் வந்து மேஜராக வந்து ட்விஸ்டிங் ஃபோர்ஸை தான் வந்து பயன்படுத்துவோம். அது இல்லைனா வந்து யூ கனாட் மேனுஃபேக்சர் டார் 40 ஸ்டீல். அந்த டார் 50ங்கிற நொட்டேஷனே வந்து சின்ஸ் இந்த வி ஆர் அப்ளைங் டார்ஷன் அண்ட் தென் வி ஆர் ட்விஸ்டிங் த பார் எதர் in the cold state, mainly cold state, and we'll do a twisted bar. இல்லைனா வந்து முறுக்கு கம்பின்னு தான் நம்ம அதை வந்து மார்க்கெட்லேயே வந்து அது வந்து தமிழில் வந்து பார்பண்டர்லாம் நிறைய பேர் வந்து முறுக்கு கம்பின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் அதை வந்து முறுக்கும் விசை என்று சொல்லலாம் என்று நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். திருக்கும் விசை அப்படின்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நிறைய ஷாஃப்ட்டு அப்புறம் நிறைய டூல்ஸ்லாம் வில் யூஸ் இட் ஃபார் வந்து வில் யூஸ் அப்ளைங் டார்ஷன். அப்போ இது பண்ணி தான் எல்லா இன்ஜினுடைய ஷாஃப்ட்டும், மோட்டார் ஷாஃப்ட்டு, இன்ஜின் ஷாஃப்ட்டு எல்லாமே வந்து அந்த தண்டுகள் எல்லாம் சர்க்குலர் வட்ட வடிவு இருக்குல்ல, அந்த தட்டு சிலிண்ட்ரிக்கல் ராடாக இருக்குல்ல, அது எல்லாமே இட் வில் பி சுழலும்போது அவை தே ஆர் சப்ஜெக்டிவ் டு எ ட்விஸ்டிங் மொமெண்ட் ஆர் அ டார்ஷன். ஓகே, ஸோ டார்ஷன் இஸ் த ட்விஸ்டிங் ஆஃப் த ஸ்ட்ரைட் பார் when it is loaded by twisting moments. ஸோ அதுக்கு இது சுழற்றுவதற்கு நாம் வந்து அதற்கும் வந்து இப்போ வந்து ஒரு ஆர்டினரி மொமெண்ட் வந்து திருப்பும், ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து முறுக்கும். இதுதான் அந்த 2 கடையில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, சப்போஸ் வி வாண்ட் டு ஒரு இதற்குள்ள ஒரு ஸ்க்ரூ வந்து ஒரு மரத்தில் வந்து செலுத்த வேண்டியது இருக்குது என்றால், இப்போ அந்த மரம் வந்து ஒரு ரியாக்டிவ் ஃபோர்ஸை கொடுக்கும். ஆனாலும் நீங்கள் நம்ம ஒரு திருப்புடியை வைத்து ஸ்க்ரூ டிரைவரை வச்சுக்கிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவருடைய கைப்பிடியை வந்து என்ன பண்ணுவோம், அப்படி முறுக்குவோம். ஸோ கிளாக் வைஸில் வந்து முறுக்கிக்கிட்டே போனாங்க, the screw will be advanced inside the wooden plank. ஓகே, ஆகவே this is the simplest example of இதுக்குல we are applying a torsion on the handle. இதுக்கு free body diagram இது ஆக்சுவலாக. ஓகே, basically we are applying a torsion in the handle because of which okay the screw is advanced. ஓகே, இப்போ
ஒரு மெஷின் காம்போனண்ட், ஒரு ஃபிக்ஸட் ஒரு சர்ஃபஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஒரு சிலிண்டரிக்கல் டியூப்பில் வந்து எண்டில் வந்து இப்படி ஒரு ஹரிசாண்டல் ஆக்சிஸினுடைய இருக்குல்ல, ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலரோட ஆக்சிஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பீஸை இது பண்ணிவிட்டு இது வெர்டிக்கலாகவும் இங்கே ஹரிசாண்டலாகவும் 2 பீஸை இது பண்ணிவிட்டு சப்போஸ் வி ஆர் அப்ளைங் எ ஃபோர்ஸ் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம முன்னாடியெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, இந்த ஜிஐ பைப்பெல்லாம் அதில் எல்லாம் என்ன பண்ணுறோம், மர போடுறதுக்கு வந்து அந்த ப்ளம்பர்லாம் இந்த மாதிரி தான் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க. அது வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வந்து பைப்பு மேலே சர்க்குலர் இதில் இது பண்ணுறதுக்கு வந்து அதில் ஒரு டைஸ்லாம் இருக்கும், அதில் 2 ஹேண்டில்ஸ் இருக்கும். அதை வந்து இப்படி தான் வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ட்விஸ்ட் பண்ண தான் அந்த மரம் வந்து கட் பண்ணுவாங்க. மரம் வந்து அதுக்கு பேர் வந்து த்ரெட் கட் பண்ணுறது, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பைப் மேனுவலாக த்ரெட் கட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு ஹேண்டில் வச்சு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ வெர்டிக்கலாக ஒரு பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து தெர் இஸ் அ ஹரிசாண்டல் கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் P1 and D1. ஸோ இந்த ஹரிசாண்டல் இதில் வந்து தேர் ஆர் 2 parallel forces, ஒன் அப்வர்ட் ஒன்று டவுன்வர்டு. ஓகே, இது வந்து டுவர்ஸ் அந்த இது இருக்குல்ல பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் Z டைரக்ஷன் வச்சுட்டு அது நெகட்டிவ் Z டைரக்ஷனில் வந்து ஒரு P1, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்வர்ட் வெர்டிக்கல் டவுன்வர்டில் வந்து ஒரு P2. ஸோ வில் ஹவ் the twisting moment as T1 is equal to P1 D1, T2 is equal to P2 D2. ஸோ இதனால் வந்து now the bar is under a condition of a torsional force is applied. ஸோ இந்த 2 ஆரோ போட்டால் இட் இஸ் அ மொமெண்ட். ஓகே, சிங்கிள் ஆரோ போட்டால் இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து சிங்கிள் ஆரோ வந்து ஒரு ஃபோர்ஸை குறிக்கும், 2 ஆரோ போட்டால் அது ஒரு மொமெண்ட்டை குறிக்கும். ஓகே, ஸோ at this point you will have a twisting moment T1 which is equal to P1 into D1. P1 is the magnitude of the 2 couple of forces, T1 is the perpendicular distance between them. அதே மாதிரி D2 is equal to P2 D2. Okay, now okay, it's another example of what is happening in the powerhouse of a இதில் வந்து we will have a turbine, okay, which will convert the hydraulic energy to mechanical energy, or it depends upon the turbine. Okay, if it is a thermal power station, it's converting a thermal energy into a heat energy into a mechanical energy, and that mechanical energy is converted as electrical energy inside a generator. ஓகே, இப்போ இதனுடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் இப்படி போட்டு இது பண்ணாங்க. இந்த ஷாஃப்ட்டு அதனுடைய கப்ளிங்ஸ் இருக்குல்ல, ஸோ இதனுடைய எண்ட் ஆஃப் த மோட்டர் ஷாஃப்ட், டர்பைன் ஷாஃப்டுடைய எண்டில் வந்து அவங்க ஒரு கப்ளிங் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து இது வந்து தட்ஸ் அ ரொட்டேஷன். அப்போ இந்த ஜென்ரேட்டரில் கொண்டு வந்து அங்கே கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இஃப் யூ செப்பரேட் தம் அண்ட் யூ ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் அட் த 2 ends you will have equal and opposite torques, okay, are generated because of this rotation. Now because of it, what will happen inside? That is more important. When an externally applied torque, internally what is happening is the shear stress. Okay, because இது நம்ம ஒரு ப்ரீவியஸ் ப்ரெசன்டேஷன்லேயே வந்து நம்ம ஒரு இடம் வந்து பார்த்தோம் ஆக்சுவலி. ஓகே, சிம்பிள் ஸ்ட்ரெஸஸ் பண்ணும்போதே பார்த்தோம். இந்த ஆக்சிஸினுடைய எண்ட் ஆஃப் த, இப்போ மற்றெல்லாம் இன்சைடில் ஒரு எலிமெண்ட் எடுப்போம், நியர் டு த சர்ஃபேஸ் வந்து ஒரு எலிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா, பிகாஸ் ஆஃப் த ட்விஸ்டிங் மொமெண்ட் அப்ளைடு சம்வேர் ஹியர், ஓகே, இங்கே வந்து அபவுட் திஸ் ஆக்சிஸ்னால் வந்து வி வில் ஹேவ் த ட்விஸ்டிங் மொமெண்ட். பட் வந்து இதனுடைய ரிசல்டன்ட் shear stress is developed on the 2 parallel faces, okay, away from the axis but perpendicular to the axis of the shaft. So சுழல் தண்டின் உள்ளே விளிம்புகளின் அருகில், okay, nearer to the external surface, அச்சின் செங்குத்து வெட்டுமுகத்தில் சரிக்கும் தகைவுகள் ஏற்படும். டார்க் applied to the shaft produces shearing stresses on the faces perpendicular to the axis. This is the most important information we need. Okay, so a twisting moment will produce shear stress inside the shaft. Okay, இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சப்போஸ் we will assume that இது மாதிரி நீங்கள் ஒரு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஓகே, ஒரு பென் ஸ்டாண்டில் எல்லாம் நார்மலி சின்ன மூங்கில் குச்சியை வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணாங்க, ட்ரம் இல்லைன்னா அந்த
பழைய இதெல்லாம் இருக்கு இல்லையா, கொட்டெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம மத்தளம் இந்த மாதிரிலாம் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய சர்ஃபேஸில் வந்து சின்ன சின்ன இதுவாக இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இதே வந்து இப்போ நீங்கள் இந்த பேரலாக இருக்கிற எல்லா ஸ்டிக்ஸும் இதெல்லாம் வந்து அங்கங்கே ஒரு ஒரு ரிங்கினுடைய டாப் சர்ஃபேஸில் வந்து ஆணி அடித்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே, இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பீசஸ் டு டைட்டன் இது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்குள்ள எண்டில் வந்து ஃபார் அப்ளையிங் ஏ கிளாக் வைஸ் ட்விஸ்டிங் மூமெண்ட் ஹியர் அண்ட் யூஆர் அப்ளையிங் ஏ ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு போர்வையை வந்து துவைச்சிட்டு புளிகிற மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி டைரெக்ஷனில் இது பண்ணாங்க. ஸோ என்னாகும், இப்போ இந்த ஃபைபர் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து இப்போ என்ன ஆகும்னாக்கா இது வந்து இப்போ வந்து ட்விஸ்டடாக தெரியும் இது ஆக்சுவலாக. ஸோ this example is to visualize what is happening near to the surface. So because of which internally you will have a shear stress. Okay. ஸோ வந்து ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருமுகங்களிலும் சமமான தகைவுகள் விளையும். ஓகே, இந்த ஃபேஸ்லையும் இந்த ஃபேஸ்லையும். ஓகே, ஸோ if there is a shear stress, there is a complementary shear stress. அதனால் அது மாதிரி. ஓகே, then what is a deformation? அது ஸ்ட்ரெஸ் டிஃபர்மேஷன் அண்ட் ஸோ ஸ்ட்ரெயின் வில் பி ஷியரிங் ஸ்ட்ரெயின். ஸோ ஷியரிங் ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து நான் பேசிக்கலி ஆங்குலர் டிஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து திஸ் ஆங்கிள் இஸ் நாட் அ ட்விஸ்டட் ஆங்கிள். ஓகே, ஆர் இட்ஸ் நாட் சிம்பிளி ஏ ஷிஃப்டட் டு த இப்படி இருக்கிற இது ஃபேஸ் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுறது வந்து நார்மலி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இங்கே ஒரு ஷியரும் இங்கே ஒரு ரியாக்ஷனும் அப்ளை பண்ணாக்க வில் சே இட்ஸ் அ ட்விஸ்ட். ஸோ யூ வில் ஹாவ் எ தீட்டா about the vertical plane. பட் இங்கே அப்படி கிடையாது. யூ வில் ஹாவ் சுழல் வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் தீட்டா இருக்கு, ஆர் பை தீட்டா எந்த சிம்பிள் யூஸ் பண்ணாலும். ஓகே, இப்படி ஒரு ட்விஸ்டிங் மூமெண்ட் அப்ளை பண்ணும்போது இப்படி இருக்கிற லேயர் ஓகே இருக்கும். ஓகே, இப்படி இருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு நியூ பொசிஷனுக்கு வருது. இப்படி ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்கிற ஏபிங்கிற லைன் வந்து ஏ டேஷ் பியாக ஒரு ஆயிடுது பிகாஸ் இட்ஸ் அ ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ இந்த ஆங்கிள் மெஷர்ட் இருக்குல்லையா, இது வந்து திஸ் இஸ் அ angle of twist or which is called as a சுழற்சி கோணம். From observation the angle of twist of the shaft is this is proportional to the experimentally it has been found out that is proportional to the torque or okay when subject to the torsion. Okay, every cross section of the circular shaft remains plain and undistorted, then the bar is said to be under the pure torsion. So இது வந்து ஒரு கருதுகோள் assumption. ஓகே, மேற்பரப்புக்கு அருகில் உள்ள அடுக்குகள் நிறைய வந்து they are subjected to the maximum torque. Okay, when compared to the some of the elements nearer to the center of the axis, nearer to the axis of the cross section of the shaft, external surface க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது இருக்குல்ல, அதுதான் வந்து they will be subjected to a plane stress condition. Okay, it will be they will subjected to a normal stress and two complementary shear stresses அந்த plane stress conditionக்கு வரும். ஸோ டிஃபர்மேஷன் வந்து they will be elongated on both the direction. ஓகே, ஸோ அது வந்து இது வந்து வில் கால் இட் எஸ் இந்த உருமாற்றத்துக்கு பேர் திருக்கம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஏன்னா அதை வந்து நீட்டம் குறுக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து வில் கால் இட் எஸ் அ திருக்கம். ஓகே ஓகே, நவ் டு டெரைவ் த டார்ஷனல் ஈக்குவேஷன். ஸோ இதிலெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இந்த ஆறு போன தடவை வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் இதுக்குள்ள ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து நம்ம டிஃப்ளெக்ஷன் இது பண்ணும்போதே நம்ம பார்த்தோம். அந்த இது இருக்குல்ல வீடியோவிலே பார்த்தோம். ஓகே, 1/r வந்து ஆர் இஸ் அ கர்வேச்சர், 1/r வச்சு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரெயின் அப்படின்னுங்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ இந்த ட்விஸ்ட் பண்ணுற அந்த இது இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் ஷோஸ் ஸோ திஸ் ஷோஸ் shaft is twisted. Okay, r is the radius of the and the length is L. இப்போ the angle of twist வந்து theta இருக்குல்ல, the length of the arc produced is r theta in the arc produced. Okay, so hence by equating L into இருக்குல்ல gamma, so the இருக்குல்ல through at an angle gamma the length of the arc produced is அது வந்து angle of twist theta. இந்த காமாங்கிறது வந்து ஆர் தீட்டா டிவைடட் பை எல். காமாங்கிறது வந்து ஒரு மாதிரி ஷியர் ஸ்ட்ரெயின் ஈக்குவலாக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ ரெஃபர் த பேசிக் தியரி வில் அப்ரிஷியேட் தட் காமா இஸ் அ ஷியர் ஸ்ட்ரெயின் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்ட். ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஷியர் ஸ்ட்ரெயின் அண்ட் த ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடுலஸ்.
tau divided by gamma. ஸோ இந்த காமாங்கிறது தான் வந்து இந்த ரேஷியோ பிட்வீன் அந்த ஆர் டி தீட்டா டிவைட் பை எல்னு இது பண்ணோம் இல்லையா. when twist வந்து தீட்டாவாக இருக்கும்போது gamma will become the strain. So tau is the stress, g is the modulus of rigidity. Okay. ஓகே, சரிக்கும் தகைவு. அப்புறம் வந்து இதுக்கு என்ன பண்ணோம், குணகம். ஓகே, விரைப்பு குணகம் இல்லைனா வந்து சரிக்கும் குணகம் அந்த மாதிரி. ஸோ சப்ஸ்டியூட்டிங் திஸ் வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஜி தீட்டா பை எல் திஸ் இஸ் ஈக்குவல் டு டவு டிவைடட் பை ஆறுங்கிற இது. தீட்டா பை எல்ங்கிறது வந்து ஸ்ட்ரெயின். ஓகே, ஒரிஜினல் லெங்க்த்து அது வந்து இது தீட்டாங்கிறது வந்து இந்த சுழற்சி ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் டிவைடட் பை ஒரிஜினல் லெங்க்த். ஓகே, ஸ்ட்ரெயின். Then since the derivation could be applied to any radius, okay, it becomes in general g theta L by tau by r. அந்த ஆறுங்கிறது வந்து இப்போ இந்த ஆறுங்கிறது வந்து ஒரு இட்ஸ் வில் டேக் இட் as a radius of the shaft. ஓகே ஓகே, ஒரு காமன் இது வச்சு கன்சிடர் த எலிமெண்டல் ஓகே ரேடியஸ் ஆஃப் த ஷாஃப்ட். ஓகே, dr. ஓகே, r is இந்த கேபிட்டல் ஆறுங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் டயமீட்டர்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இது இன்டர்னல் டயமீட்டர்னு வச்சுக்கிட்டாங்க. தென் யூ வில் கெட் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஜி theta r by l. இந்த மாதிரி வந்து வில் derive an equation ஃபார் twist ஈக்குவல் டு எலிமெண்ட்டில் எடுத்துகிட்டு அப்புறமா இன்டகிரேட் பண்ணி டோட்டலாக வாட் இஸ் த எஃபெக்ட்னு கால்குலேட் பண்ணுறது. ஜி theta by l இந்த 2π root of r cube into dr வந்து இன்டகிரேட் பண்ணினாங்க. இந்த குவான்டிட்டி வாட் இஸ் இந்த இன்சைடு த bracket 2π into 0 to r cube dr is called as a second moment of area of the shaft. இதுக்கு பேர் polar moment of inertia. Actually the torque equation reduces to g theta by l into j. Okay, அப்போ t by j is equal to g theta by l. அப்போ already we know g theta by l is equal to tau by r. Okay, so totally this term, this equation which contains three ratios, t by torsion divided by polar moment of inertia, okay, shear modulus multiplied by angle of twist divided by இது இருக்கு இல்லையா length tau divided by r. இது எல்லாம் வந்து this is all equal. So this is called as a equation of torsion. Okay, so தண்டினால் so in the equation of torsion இருந்து we can calculate another important relation. So to calculate what is the power transmitted by the shaft or தண்டினால் கடத்தப்படும் ஆற்றல். ஓகே, இந்த பேசிக் பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஷாஃப்டே வந்து என்ன பண்ணுறது, ஒரு ஷாஃப்ட் வந்து டிசைன் பண்ணி ஒரு மோட்டர்லேயோ இல்லை ஒரு டர்பைன்லேயோ வைக்கிறதுக்கு ரீசனே வந்து இட் ஹேஸ் டு டிரான்ஸ்மிட் அ பவர். ஓகே, the hydraulic power when it strikes the blades of the turbine, okay, or the buckets of the turbine based on the impulse momentum principle, it rotates. Okay, that mechanical energy has to be transmitted to the generator. Okay, to rotate the generator and inside the magnets, and it has to produce electricity. So for that purpose எல்லா ஷாஃப்ட்டுமே basically designed to transmit one form of energy to another form of energy or தண்டினால் கடத்தப்படும் ஆற்றல் transmitted, power transmitted by the shaft. So இதை வந்து கிலோ வாட்டில் வச்சுட்டாங்க. that is a present SI unit. 1 watt is equal to 1 joule per second, 1 Newton per second. So kilowatt kilo Newton meter per second. Okay, so work done kilowatt power வச்சுட்டாங்க Newton meter. ஸோ அப்போ வந்து 10⁶ ஆகிடும். ஒரு 60 அதை செகண்டை வந்து மினிட்ல மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்பீட் ஆஃப் த ஆஃப் ரொட்டேஷன் இருக்குல்ல, இட் இஸ் மென்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸோ மெனி ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் ஆர் ஆர்பிஎம். ஸோ அதனால் இதை செகண்டில் இருக்கிற மீட்டர் பர் செகண்டை வந்து நியூட்டன் மீட்டர் மினிட்டா, நியூட்டன் மீட்டருங்கிறது வந்து யூனிட் ஃபார் ட்விஸ்டிங் மொமெண்ட் பர் மினிட். ஓகே ஓகே, லைக் பெண்டிங் மொமெண்ட் வந்து நியூட்டன் மீட்டருங்கிற மாதிரி ட்விஸ்டிங் மொமெண்ட் இட்ஸ் அ மொமெண்ட். ஓகே, ஸோ இந்த மேக்னிடியூடு அண்ட் மல்டிப்ளை பை அந்த டிஸ்டன்ஸ் டீக்காக உள்ள உள்ளதுனால அது நியூட்டன் மீட்டருங்கிற யூனிட்டில் இருக்கும். ஸோ 60p இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ லெட் த டார்க் அப்ளைட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி. இதை ரெண்டும் ஈக்குவேட் பண்ணாங்க. இட் பிகம்ஸ் 2π nt/60. ஓகே, ஸோ ஆவரேஜ் கப்புள் ஓகே இன்டு ஆங்கிள் டேர்ன்ட், அந்த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இருக்குல்ல அதை வந்து இது பண்ணாங்க. நம்பர் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் என்னன்னாக்க 2π. ஓகே, 2πங்கிறது வந்து 360 டிகிரிஸ் இல்லையா,
pi is equal to 180. So 2 pi, so n times 2 pi, அது வந்து ஆவரேஜ் இது இருக்குல்ல ஆங்கிள் டேர்ன். ஓகே, 2 பைங்கிறது டோட்டல் ஆங்கிளை வந்து மென்ஷன் பண்ணிக்குது. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் யூ வில் கெட் அன் எக்ஸ்பிரஷன் பவர் டிரான்ஸ்மிட்டட் இஸ் ஈக்குவல் டு 2 pi nd by 60. இதனுடைய யூனிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ வாட் பவருங்கிற மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு இருக்கும். இதை வந்து ஒன்றுக்கு நீங்கள் முன்னாடியெல்லாம் வந்து பழைய சிஸ்டத்தில் வந்து யூ வில் மென்ஷன் இட் அஸ் அ ஹார்ட்ஸ் பவர். ஸோ இது ஒரு 7500 மல்டிப்ளை பண்ணிங்கனாங்க 2 pi nd by, யூ வில் கெட் இட் இன், பிகாஸ் அப்ராக்சிமேட்லி அந்த வாட்ஸ் வந்து ஒரு ஹெச்பிங்கிறது வந்து அப்ராக்சிமேட்லி 4.4 வாட்ஸ் அந்த மாதிரி வரும். 750ன்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்குவோம், 745 to 750. ஓகே, ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதை ஹெச்பிலையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரிலேஷனை வந்து நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா டார்ஷன் இஸ் ஈக்குவல் டு 60 p divided by 2 pi en. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, when a shaft is subjected, இது வந்து 2018 கொஸ்டின் நினைக்கிறேன். when a shaft is subjected to torsion, the relation between maximum shear stress modulus of rigidity c, இந்த இது வந்து ஆதர் வந்து they have used a notation for rigidity modulus கேபிட்டல் ஜிக்கு பதிலாக சின்னு கேபிட்டல் சிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இன்பிட்வீன் ரிலேஷன் வந்து ஈக்குவல் டு 4 ரிலேஷன்ஸுக்கு. ஸோ சி தீட்டா பை எல் ஈக்குவல் டு டவு டிவைடட் பை ஆர். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் சும்மா அந்த டேர்ம்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஓகே, வேறு எல் இஸ் லெங்த் ஆஃப் ஷாஃப்ட், ரேடியஸ் ஆஃப் த ஷாஃப்ட். இப்போ again the same formula 2 pi nd by 60,000. நம்ம அதை கிலோ நியூட்டன்கிறதுனால வந்து அதை வந்து நம்ம வந்து 16 வச்சுருந்தோம், கிலோ நியூட்டன் மீட்டர் பர் செகண்டில் இருந்தனால இப்போ இது வந்து அப்ளைடு அண்ட் நியூட்டன்னு கொடுத்துருக்கு. ஸோ இட் பிகம் 60,000. அதான் தட் இஸ் அ டிஃபரன்ஸ். ஓகே, okay, if a shaft is simultaneously subjected to a torque m and bending moment m. ஸோ இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஸ். ஓகே, ஒரு சின்ன டாபிக் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வில் பி ட்வைஸ் பெண்டிங் மொமெண்ட் டிவைடட் பை ட்விஸ்டிங் மொமெண்ட். இது 2002 கொஸ்டின். ஓகே, யூ வில் ஹேவ் another ஆப்ஷன். ஆன்சர் தெரியலனாக்கா விட்டுறலாம், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, a solid shaft of diameter subject. நான் இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த இது இருக்குல்ல ஹாலோ ஷாஃப்ட் அண்ட் சாலிட் ஷாஃப்ட், நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளிகேஷனில் டு மினிமைஸ் த இது இருக்குல்ல காஸ்ட் ஆஃப் இது இருக்குல்ல மேனுஃபேக்சரிங், நம்ம வந்து நிறைய ஹாலோ ஷாஃப்ட் பயன்படுத்துவோம். ஸோ அந்த ஹாலோ ஷாஃப்ட்டையும் இது பண்ணும்போது ரெண்டுக்கும் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நீங்கள் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்டர்னல் டயமீட்டர் வந்து கேபிட்டல் டி. ஓகே, இது வந்து ஸ்மால் டின்னு வச்சுக்கோங்க, பை டி பவர் 4 சர்க்கிளுக்கு வந்து பை டி பவர் 4/64 வரும். ஓகே, செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பை டி பவர் 4 டிவைட் பை 32 இருக்குது. பிகாஸ் அந்த ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் இருக்குல்ல, ஆர் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் I/A, அதை போட்டு கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வி ஹவ் டு கால்குலேட் வாட் இஸ் இது இருக்குல்ல போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கால்குலேட் பண்ணிக்கணும். அதை பேஸ் பண்ணி யூ வில் ஹேவ் சம் கொஸ்டின்ஸ் லைக் திஸ். இங்கே வந்து அவனுடைய ரேஷியோவை கொடுத்துருக்கு, ரெண்டு such that the maximum shear stress developed is tau. Now its diameter is reduced to 0.5 d. அதனால் வந்து இப்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இது வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இது இருக்குது, PD/16 டைம்ஸுங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன் வரும். இப்போ அது வந்து பாதியாக குறையிறதுனால இட் பிகம்ஸ் T/8 அப்படிங்கிற மாதிரி வந்து யூ வில் கெட் அ கரெக்ட் ஆன்சர். Okay, now this is the equivalent effect of the combined action of the bending and torsion. Okay, that is the correct answer is square root of m square plus t square. mங்கிறது வந்து bending moment, tங்கிறது torsion. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி அதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுத்தாங்க you will get equivalent torque அப்படின்னு பேர். ஓகே, தென் சர்க்குலர் இது வந்து அந்த பேசிக் ஈக்குவேஷன். இந்த கொஷனில் வந்து ஜி வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்மால் எல்ல வந்து இப்படி கொடுத்துட்டாங்க, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஎல் டிவைட் பை ஜிஜே இஸ் தென் த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா இருக்குல்ல, இட் இஸ் கிவன் பை டிஎல் பை சிஜே. ஸோ அந்த இந்த
டார்ஷனல் ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணி தீட்டாவை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ரிலேஷன் சம்திங் லைக். இப்போது இந்த இதில் 16 டைம்ஸ் சொன்னோம் இல்லையா, பை ஆர் எ சாலிட் ஷார்ப் சப்ஜெக்ட் டார்க் அட் இட்ஸ் எண்ட் சச் த மேக்ஸிமம் டவு மேக்ஸிமம் கண்டிஷன் ரீச் பண்ணுறதுக்கு என்ன நாங்கள் இது பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 16 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 டிவைட் பை பை ஸ்கொயர் இது இருக்குல்ல, இந்த ரிலேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது ஒரு ஸ்டாண்டர்ட் டெரிவேஷன். இதை வந்து நீங்கள் புக்கில் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் 2m/t அந்த ரேஷியோ வந்து இது ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் 2002லேயும் ரிப்பீட் ஆகிருக்குது. அகெயின் ஓகே, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, the shaft of same length and metal are connected in series if the ratio of their diameter is திருப்பி அதே கேள்வியை டிஃபரெண்ட் வேர்டிங்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, the angle of twist will be ஓகே 16 அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்முலா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி இது பண்ணிங்கன்னா யூ கேன்